இந்த வீடியோல தக்லைஃப் படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க வந்து போறோம். தக்லைஃப் படத்துக்கான ஆடியோ லான்ச் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நடக்க வந்து போகுது. இந்த ஒரு ஆடியோ லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க வந்து போகுது. நம்ம ஏஆர் ரஹ்மான்ஸோட லைவ் பெர்ஃபார்மன்ஸுமே இன்னைக்கு இந்த ஒரு ஆடியோ லான்ச் இருக்க வந்து போகுது. ஒவ்வொரு சாங்ஸுமே இன்னைக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் இந்த ஒரு ஆடியோ லான்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க வந்து போறாரு. இந்த ஒரு தக்லைஃப் படத்துலேருந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு ட்ராக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்வெளி நாயகன் ட்ராக் தான். இந்த ஒரு ட்ராக்கை நம்மலாம் இந்த ஒரு படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ணும் போதே கேட்கவும் இருப்போம். விண்வெளி நாயகன் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு லைன் நம்மலாம் கேட்கவும் இருப்போம். அப்போலேருந்தே நம்மலாம் வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். எப்போ இந்த ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, ஃபுல் சாங் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே நம்மலாம் வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்போ ரீசெண்டா இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் டீம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு ட்ரெய்லருக்கான டைட்டில் கார்டு வரும்போது கூட இதே ட்ராக் தான் டீம் யூஸும் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் மட்டும் பாடியிருக்குமா இருந்திருக்கும். பட் ஆனா ட்ரெய்லர் வந்து லிசன் பண்ணும்போது ட்ரெய்லருக்கான அந்த ஒரு டைட்டில் அந்த ஒரு கார்டு வந்து வரும்போது ஒரு கோரஸா விண்வெளி நாயகர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சாங் யார் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமல்ஸோட பொண்ணான ஸ்ருதிஹாசன் தான் இந்த ஒரு சாங் வந்து பாடவும் செஞ்சிருக்காங்களாம். அண்ட் இன்னைக்கு அவங்களுக்கான லைவ் பெர்ஃபார்மன்ஸுமே இந்த ஒரு ஆடியோ லான்ச்ல இருக்க வந்து போகுது. ஸோ இந்த ஒரு சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மலாம் கேட்க வந்து போறோம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அப்படிங்கும்போது எந்த ஒரு குறையுமே இருக்க போறது கிடையாது. தக்லீஃப் படத்துலேருந்து இருக்கு 2 சாங் டீம் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு ஜிங்கிச்சான், இன்னொன்னு இப்போ ரீசெண்டா ரிலீஸும் பண்ண சுகர் பேபி. ஜிங்கிச்சான் சாங் வந்து எடுத்துட்டோம்னா, அது வந்து ஒரு யூசுவலான ஒரு கமர்ஷியலான ஒரு சாங் தான். அந்த ஒரு சாங் வந்து விட்டுருங்க. அந்த ஒரு சாங் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்குமே இந்த ஒரு சாங் வந்து கேட்டோனே பிடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும்னு செஞ்சுச்சு. பட் ஆனா, சுகர் பேபி சாங் வந்து இருக்கு இல்லையா? இந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சாங் தான். எல்லாருக்குமே இந்த ஒரு சாங் வந்து பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த ஜானர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிரும் அப்படி சொல்ல வந்து முடியாது. எனக்கு யூசுவலா ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இந்த மாரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டலா வந்து பண்ணாருன்னா, எனக்கு பெருசா புடிச்சது கிடையாது. பட் நான் இந்த ஒரு சுகர் பேபி சாங் வந்து கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சாங் எனக்கு வந்து கேட்டோனே பிடிக்கிற மாரி தான் எனக்கு இருக்கவும் செஞ்சுச்சு. ரிப்பீட் மோட்ல கேட்கிற மாரி தான் இந்த ஒரு சாங் எனக்கு இருக்கவும் செஞ்சுச்சு. ஸோ நீங்க உங்களுக்கு இந்த ஒரு சாங் வந்து புடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படி சொல்லிட்டு மறக்காம கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தக்லைஃப் படத்துக்கான ஆடியோ லான்ச் ஆரம்பிக்க போகுது. ஆடியோ ட்ராக்ஸ்லாம் எப்போ லிசன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம விண்வெளி நாயகனுக்கான ட்ராக் ஃபுல் சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 5 தக்லைஃப் படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மூலம் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அளவுல ஒரு மிகப்பெரிய கிராண்ட் ரிலீஸா இருக்கும் போது